நானாக சொல்கிறேன், கண்டிப்பாக சரியாயிடும். கைங்க வை. ஒரு 12 வயசு 15 வயசு இருக்கிற பொண்ணு. இப்போ எத்தனை வருஷம் ஆகும் இந்த வியாதி? 2008 ஆப்ரேஷன் 2008 பண்ணதுங்க. இப்போ 5 வருஷம் ஆச்சு. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. எதுக்காக ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்? இந்த நேர் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுங்க. இந்த மாதிரி நரம்பு அந்த மாதிரி பெருசாக இருந்ததுங்க. அப்புறம் இந்த விரலில் வந்து கொஞ்சம் இந்த சைடில் மட்டும் இருந்ததுங்க. அப்புறம் அது சரி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. பண்ணி பார்த்தோம்னா இந்த நேரம் இருந்தது மட்டும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, நேர் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் இதை ஆப்ரேஷன் இது எல்லாம் ஒட்டுக்கா பண்ணாங்க. பண்ணிவிட்டு இந்த புண்ணெல்லாம் ஆடுறதுக்குள்ளேயே எல்லா பக்கமும் பெருசாகிடுச்சுங்க. ரத்தம் இப்படி போகுது அப்படின்னா ரிட்டர்ன் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இப்போ டாக்டர் என்ன சொல்கிறேன்? இப்போ இது விரலை எடுக்கணும். அந்த விரல் இந்த விரல் இந்த எலும்போட சேர்த்து அப்படியே எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சென்டர் விரல். ஆமாம். இது வீக்கை வந்து கம்மி பண்ண முடியாது. எடுத்துட்டா சரியாகுதுன்னு சொல்கிறியா? அது உத்தரவாதம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டோம், அது எடுத்துட்டா நார்மல் கை மாதிரி ஆயிருமாங்க சார் அப்படின்ட்டு. கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி அப்படி பண்ண முடியல அப்படின்ட்டா உங்களுக்கு இதோட எடுக்கணும் இல்லாட்டி இதோட எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கை முட்டில் இருந்து எடுக்க சொல்கிறியா? கவலைப்பட வேண்டாம், சீக்கிரம் ஆறவே மாட்டேங்குது அண்ணா. சரியாயிடும். வழி இருக்குது. நான் சொன்னபடியெல்லாம் பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணுங்க. சரியாயிடும். தைரியமாக இரு. கண்டிப்பாக பண்ணுறேன் சார். ரெடியான சார். உங்கள் பேர் என்ன? மணிகண்டன். மணிகண்டன். அம்மா பேர்? நீங்கள் யார்? அண்ணன். என்ன பேர்? சின்னசாமி. பூபதி. என்ன பேர்? பூபதி. சரியாயிடும். நான் சொன்னபடி பண்ணுங்க. தைரியமாக இரு. புண்ணு ஆறவே மாட்டேங்குதுங்க. நகை எல்லாம் எல்லாமே இருந்ததுங்க. இது எல்லாம் இந்த நேரம் மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது. இது எல்லாமே நார்மலாக அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே பெருசாகி போச்சுங்க. புண்ணானது நகம் விழுந்துருச்சு. புண்ணானது ஆறவே இல்லை. ரொம்ப நாள் ஆகுது ஆறுறதுக்கு. இந்த நேரம் புண்ணானது, இந்த நேரம் புண்ணாச்சு. ஆனால் அதுவே காஞ்சி போகும். ரத்தக்குழாய் வந்து சுருண்டுருக்கு. ரத்தம் வந்து அதிகமாக வருது. ரிட்டர்ன் வந்து போக மாட்டேங்குது. ரத்தக்குழாய் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு இடத்துல இப்போ மெடிக்கல்லையும் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தோங்க. ரத்தம் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வருது. அது வந்து கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுருக்கோம், உள்ள மருந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரிட்டர்ன் இது வந்து கரெக்டாக அதுக்கு லெவலாக கரெக்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும்னு சொன்னாங்க. ஆனால் இருக்கிறது பெருசு தான் ஆகிட்டு. அப்புறம் வேலூரில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலையும் போய் பார்த்தோங்க. அங்கேயும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. கண்டிப்பாக சரியாயிடும். நீ தைரியமாக இரு. நானாக சொல்கிறேன், கண்டிப்பாக சரியாயிடும். கைங்க வை.